ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பாஜகவுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது இந்த 7 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற சமயங்களில் உருவாகலை. இந்தியா கூட்டணியும் உருவாக்கலை மக்கள்கிட்ட. அது இயல்பாகவே அவங்க பாதிப்படைகிற வேலைவாய்ப்பின்மை பிரச்சனையோ விலைவாசி உயர்வு பிரச்சனையோ அதுவே 6 மாதங்களுக்கு முன்பாக அது உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்குன்னு திரு ஆழி சொல்றார். இல்லை, அது அவர்களுடைய கருத்து. பாஜக விரும்பாதவர்கள் அந்த மாதிரி ஒரு கருத்தை வைப்பதில் மாற்று கருத்து இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் எதுவும் இதாக சொல்லலை. பாஜக எதிர் மனநிலை இருப்பவர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க ஒன்றும் வேறு எதுவும் சொல்ல போகிறதில்ல. 100% 400 சீட்டு என்டிஏ கூட்டணிக்கு வருதுங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அவங்களுடைய ஒப்பீனியனை நான் மதிக்கிறேன், ஆனால் அதில் நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. நீங்க இந்த சத்தா பஜார் கடந்த தேர்தலையே பீக்கு போயாச்சு, வேற எங்க அவங்களுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் கிடைக்கும்? ஒரு பிரதமரை 2018 எவ்வளோ தரந்தாண்டு திட்டின இந்த ஆப்போசிஷன்ன்றது மக்களுக்கு தெரியும். அந்த பிரதமரோட அம்மாவை எப்படிலாம் கிண்டல் பண்ணாங்கன்றது மக்களுக்கு தெரியும். ஸோ இந்த கம்யூனல் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்ன அந்த இண்டி கூட்டணியில் இருக்க மிகப்பெரிய கட்சிக்கு ஏதாவது ஒரு இண்டி கூட்டணி அது தவறுன்னு சொன்னாங்களா? ஓட்டுக்காக அன்னைக்கு நீங்கள் இருக்கும்போது அது ராமர் கோயில் இடிப்பீங்கன்ற ஒரு ஐயப்பாடு ஏன் வரக்கூடாது? சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்கிற ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு மூத்த தலைவர் சொல்கிறாருன்னா, முக்கியமான தலைவர் பிரின்ஸ் ஆஃப் டுமாரோ சொல்கிறதா இருந்தால் அந்த பயம் ஏன் பிரதமருக்கு வரக்கூடாது? ஆமாம், இவர்கள் இடிப்பார்கள் என்று. நான் தமிழ்நாட்டில் பல 100 வருட கோயில்களை இடித்திருக்கிறேன்னு பெருமையாக பேசினவங்களாம் இருக்காங்களே டிவியில். ஸோ நடந்ததை சொல்கிற போது ஒரு பிரதமருக்கு அந்த ஒரு ஐயம் ஏன் இருக்கக்கூடாது? அந்த ஐயமத்தை அப்போ தரந்து உங்களுக்கு அந்த தரம் தாழ்ந்து நீங்கள் இதையும் சொல்லணும். யாரெல்லாம் இதை சப்போர்ட் பண்ணி சொல்கிறாங்களோ இல்லை பேசுகிறாங்களோ இல்லை இவர்களும் இந்த மாதிரி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லணும். ஸோ அந்த நடுநிலை இல்லாத போது மக்களுக்கு தான் கரெக்டான நடுநிலை. யார் இதை சொல்வார்கள், யார் இதை செய்வார்கள் என்று தெரியும். கட்சியுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இன்னொரு கட்சியுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு பதில் சொல்கிறாங்க, பிரச்சாரத்தில் பேசுகிறாங்கன்னா அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. பிரதமரே பேசுறாரு அப்படிங்கிறதுனாலதான் இவ்வளவு நாள் இது விவாதத்திற்கு. பிரதமர் என்ன பேசினாரு? மாதவன் பட்டியலிட்டார், நேரம் இல்ல. இல்ல பிரதமர் எதையாவது குறிப்பிட்டு பேசினாரா? நீங்க பேசினதற்கான எதிர்வினை வரும்போது மட்டும் பிரதமரை சொல்ற நீங்க ரியாக்ஷனை பாக்குற நீங்க அதற்கான ஆக்ஷன் முதல்ல என்னன்றதையும் பார்க்கணும் இல்லையா? அவர்கள் இப்படி சொன்னதுனால அவருக்கு இப்படி சொன்னார்கள் என்பதுதான் பார்வையை தவிர தரந்தாய்ந்து பேசினார்களா இல்லையா என்பதை மக்கள் நிச்சயமாக டிசைட் பண்ண போறாங்க. அன்னைக்கு தெரிய போது யாருடைய நம்பர் எப்படி வந்திருக்கு எதுன்னு. எங்க உங்களுக்கு அவ்வளோ இண்டி கூட்டணி கான்ஃபிடென்ட்டா இருந்தா ஏங்க இப்போ இன்னைக்கு சிஎம் டெல்லிக்கு போல, மம்தா அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வரலன்ட்டாங்க. இப்போ காங்கிரஸ் நாளைக்கு எக்ஸிட் போல்ல எந்த ஒரு சேனல்லையும் கலந்துக்கு போவது இல்லைன்றாங்க. நீங்கள் இப்படி பாஜகவுக்கு இவ்வளோ ஒரு எதிர்ப்பு இருக்கும்போது ஜாலியாக முந்தி கொண்டு இல்லை நீங்கள் டிவியில் உட்காந்து நாங்கள் வின் பண்ண போகிறோம் பாருங்கன்றீங்க. முடிந்து போன விஷயம். உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய எதையாவது பேச வேண்டும், நீங்கள் பேசுகிறீங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. 400 இலக்கை தொடுவது மாற்று கருத்தில்லை. குறிப்பாக இது ரகுலாம் சொன்ன மாதிரி முக்கியமான எலெக்ஷன். இது இந்தியாவில் மட்டும் எதிர்ப்பாளர்கள் இல்லைங்க, உலகத்திலே எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க. 60 வருஷ அழுக்கை ஒரு 10 வருஷத்தில் கிளீன் பண்ணியிருக்கு. அடுத்த 10 வருஷத்திற்கு இந்தியாவின் ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் வரக்கூடாது. கூட்டணி, அதுவும் யூபிஏ என்ற ஒரு கூட்டணியை பார்த்த பிறகு அதை பேர் மாற்றி வைத்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை மக்கள் என்ற மாற்று கருத்து. 400 உறுதி. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.